சாரி, நான் இவ்வளவு நேரம் மியூட்ல இருந்திருக்கேன். நான் நெறைய பேசினேன். மன்னிக்கவும். ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி ஸோ நம்ம வந்து இப்போ ஹோம் பேஜ் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நான் கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் இப்போ புஷ் பண்ணிட்டேன். இப்போ புல் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். 2 லாஸ்ட்டா வந்துட்டு ஜெயில் ஜெயில் தாவூத், ஸ்ரீ 3 பேரும் லாஸ்ட் கமிட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நம்மளோட அவுட்புட் பார்க்கலாம். ஸ்டேஜ்ல இருக்குல்ல இதான். நம்ம ஆக்சுவல் பிளான் வந்து என்ன வச்சிருந்தோம்னா, இன்னையிலிருந்து நேத்துல இருந்தே வந்து ஆம், உங்கள ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு வச்சிருந்தோம். பட் ஐ ஃபெல்ட் லைக் இந்த நம்ம பண்ணிட்டு இருக்கிற பேஜ் வந்து எல்லாரையும் ஒருக்க கம்ப்ளீட்டா வித்தவுட் ஹெல்ப் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் பண்ணா உங்களோட ப்ராஜெக்ட் கொஞ்சம் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இப்போதைக்கு 2 பேர் சொல்லியிருந்தாங்க. ஆ எந்த ஒரு கைடன்ஸ் இல்லாம, விச் மீன்ஸ் ரெஃபரன்ஸ் வீடியோ இல்லாம இந்த ஒரு ஃபுல் பேஜே வந்து எங்களால டெவலப் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி நீங்களும் டெவலப் பண்ணணும். இட் வில் டேக் மோர் டைம். கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 ஹார்ஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அலோகேட் பண்ணிக்கணும் உங்கள ஒரு பேஜ் பண்றதுக்கு. இதே அவுட்புட் இந்த அவுட்புட் எப்படி வந்துச்சோ, அந்த மாரி ஒரு அவுட்புட் வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியணும். வித்தவுட் ரெஃபரிங் வீடியோ. வீடியோ பார்த்து பண்றது வந்து யூ கேன் டூ இட். பட் அப்படி இல்லாம வீடியோ பார்க்காமலேயே உங்களால இந்த ஸ்டேஜ்க்கு வந்து வர வைக்க முடியும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் தான் உங்களால அடுத்த பேஜ் வந்து ஓனா ஃபுல்லா பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரக் ஆவீங்க. உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் பர்சனோட கைடன்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படும். அது எப்படி ஆயிரும்னா, அவங்க வந்து உங்களுக்கு திரும்ப அந்த ப்ராஜெக்ட்டையும் சொல்லிக் குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. என்ன அப்படின்னா, இந்த பேஜ எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாம விச் மீன்ஸ் ஆ இந்த இதுக்கு முன்னாடி நம்ம செஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த வீடியோ பார்த்து நான் நல்லா படிச்சுட்டேன். அண்ட் இப்போ வந்து இந்த பேஜ டெவலப் பண்ண வேண்டியது மட்டும் தான் என் வேலை. அந்த மாதிரி நான் ஸ்டேஜ்க்கு நான் வந்துட்டேன். அப்படிங்கிறது மொமெண்ட் வந்ததும் நீங்க சொல்லுங்க. மேக்ஸிமம் இந்த ஃப்ரைடே வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லாருக்கும். ஃப்ரைடேக்குள்ள உங்களால ஓனா இந்த பேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த கம்ப்ளீட் பேஜையும். அண்ட் இத பண்றப்போ அதிகபட்ச இமேஜ் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாரி சூஸ் பண்ணிக்கோங்க. வேற எதுவுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரின்னு அப்ளை பண்ணாதீங்க. ஓகேவா? இதுல என்ன இருக்கோ அதே அச்சீவ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து நீங்க உங்களுக்குன்னு குடுக்குற ப்ராஜெக்ட்ல வேணா நீங்க வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டிய அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல என்ன கலர் கோட்ஸ் இருக்கோ அத அப்படியே 100% அச்சீவ் பண்றதுக்கு ஆ ட்ரை பண்ணுங்க. அது முடிஞ்சதும் சொல்லுங்க. நான் உங்க ஃபைல வந்து நான் ரிவ்யூ பண்றேன். ஹவ் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இப்போ வந்து இந்த வீக்குள்ள நான் வந்து மற்ற பேஜஸும் முடிச்சிடுறேன். அபௌட் ரெஸ்யூம் சர்வீசஸ். ஸோ அதையும் அப்படியே பேரலா பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்க ப்ராஜெக்ட் வந்து இந்த சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும். இந்த சாட்டர்டே யூ வில் ஸ்டார்ட் யுவர் ஓன் ப்ராஜெக்ட். ஸோ சாட்டர்டே, சண்டே வேற எதுவும் பிளான் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல ஷேப் எடுத்துட்டு வந்துடலாம். அண்ட் கம்மிங் வீக்ல வி கேன் கம்ப்ளீட் தட். சாட்டர்டே, சண்டே நீங்க ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, 30க்குள்ள நம்ம ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களோட பர்சனல் போர்ட்ஃபோலியோவையும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருவீங்க. அது இத விட சிம்பிளா தான் இருக்கும். இதுல வந்து நெறைய பேஜஸ் இருக்கு. இன்டென்ஷனலி வி மேட் இட். பட் உங்க ப்ராஜெக்ட் வந்து இத விட கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். மோஸ்ட்லி சிங்கிள் பேஜ் தான் இருக்கும். ஆம். ரைட். With that, let us move on to our first topic. Let me a 2-minute break. நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன்.
சாரி. ஸோ இப்போ வந்து நம்ம அபவுட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த பேஜ்ல இருக்கிற அபவுட் ஃபர்ஸ்ட் நான் ஓபன் பண்ணணும். இதுல வந்து இப்போ நம்ம ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் வந்து பார்க்கணும். கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கல் கான்செப்ட் கிடையாது. ஃப்ளோல ஒரு கான்செப்ட். இது வந்து ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா ரேரா யாரு எந்த மாதிரி பீப்புள் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நான் வந்து ரொம்பவே சீனியர் டெவலப்பர். எது பண்ணாலும் வந்து ஒரு ப்ராப்பரா பண்ணுவேன். அப்படிங்கிற மாதிரி பீப்புள் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த டெக்னிக்கை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போறோம். லைக் ஒரு நல்ல டெவலப்பரா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட அப்ரோச் ஒரு பேஜை டெவலப் பண்றதுக்கு உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும்? அந்த மெத்தட்ல தான் வந்து நம்ம ஃபர்தர் பேஜஸ் எல்லாமே பண்ண போறோம். ஏன் அப்படின்னா, இது பண்றது மூலமா நமக்கு நிறைய 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 டைம் சேவ் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரொம்ப டைம் ஆற மாதிரி இருக்கும். லைக் என்னடா அவுட்புட்டே பார்க்காம ஒர்க் பண்றோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரியலா வந்துட்டு யூ வில் சேவ் லாட் ஆஃப் டைம் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் தட் ஃபேஸ். ஏன்னா அவுட்புட்டே சரியா பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஸ்டேஜை நீங்க வந்து கிராஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியா முடிச்சிருவீங்க. அந்த மாதிரி ஒரு அப்ரோச் தான் நம்ம பண்ண போறோம். அது என்ன அப்ரோச் அப்படின்னா, ப்ரிப்பேரிங் ஸ்டைல் கைடு. ஸ்டைல் கைடுன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ கூகுள் போயிட்டு காமிக்கிறேன். உங்க சாம்பிள் ஸ்டைல் கைட்ஸ் மட்டும் தான் இருக்கா? ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஒரு வெப்சைட்டோட ஸ்டைல் கைட் தான். இல்லை ஏதாவது ஒண்ணு வந்து நான் ஓபன் பண்றேன். அதுதான் நம்ம டெவலப் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்க்கு இப்போ இவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுக்கு தேவையான கலர் கோட்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க ஃபர்ஸ்டே டெவலப் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம பூட் ஸ்டாப்ல வந்து கிட்டத்தட்ட இது பார்த்துருப்போம். பூட் ஸ்டாப்போட ஸ்டைல் கைடு தான் அவங்களோட டாக்குமெண்டேஷன். பூட் ஸ்டாப்போட ஸ்டைல் கைடு தான் அவங்களோட டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க டாக்குமெண்டேஷன்ல என்னென்னலாம் இருக்குங்கிறத சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எதெல்லாம் தேவையோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்டே டெவலப் பண்ணி வச்சுக்கோம். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எதெல்லாம் நமக்கு தேவையோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்டே டெவலப் பண்ணி வச்சுப்போம். அண்ட் தென் நமக்கு தேவைப்படுறப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதை தான் வந்து ஸ்டைல் கைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டீடைல்டு ஸ்டைல் கைடா இருக்கும். எப்போனா நீங்க வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க ஃப்ரம் ஸ்கிராச் அண்ட் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் இயர்லி டெவலப் பண்ணுவீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம பண்ண போறது சின்ன ப்ராஜெக்ட் தான். ஸோ இவ்வளவு டீடைல்டு இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதுவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ஐகான்லாம் யூஸ் பண்றாங்களோ அதோட நோட்ஸ், அதோட கிளாஸ் நேம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்க போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எப்பப்பெல்லாம் தேவையோ அதை இங்க இருந்து எடுத்துப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி டேபிள்ஸ் எல்லாமே இருக்குமே. இவங்க டைப்போகிராஃபி அண்ட் ஐகான்ஸ் இன்டர்ஃபேஸஸ், ஐகான்ஸும் டைப்போகிராஃபி தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கார்டியன் எப்படி இருக்குது, அவங்களோட டேபிள் எப்படி இருக்குங்கிற எல்லா டிசைனுமே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம பண்ண போறோம். நம்ம ஒரு ஸ்டைல் கைடு பில்டு பண்ண போறோம். இங்க பார்த்தீங்கன்னா இந்த இதுல வந்து அவங்களுடைய எல்லா செக்ஷன்ஸும் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வந்து அவங்க ப்ராஜெக்ட்ல இருக்கலாம்.
அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு செக்ஷன்ஸ் வந்து அவங்க ப்ராஜெக்ட் இருக்கலாம். அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. யூஸ்வலா இதையுமே வந்து உங்க டெவலப்பர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்க டிசைனர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்டோட ஸ்டைல் கைடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டைல் கைடு பில்டு பண்ணிட்டு தான் நான் வந்து ப்ராஜெக்டே பண்ணுவோம். பட் சின்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் அப்படிங்கிறதுனால ஸ்டைல் கைடு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ஃபர்தர் பேஜஸ்க்கு வந்து நம்ம ஸ்டைல் கைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து நான் பிளான் வச்சிருந்தேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எந்தெந்த செக்ஷன்லாம் ரிப்பீட்டடா வருமோ, எந்தெந்த செக்ஷன்லாம் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோமோ அதுதான் வந்து இப்போ நம்ம ஸ்டைல் கைடா பண்ண போறோம். ஓகே, எந்த செக்ஷன்லாம் நான் மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ண போறேனோ அதெல்லாம் தான் எனக்கு ஸ்டைல் கைட். அப்படி பார்க்கும்போது இப்போ எனக்கு அபவுட் ஸ்கில்ஸ் இது ரெண்டுமே வந்து ஒரே டிசைன் தான், டெக்ஸ்ட் மட்டும் தான் மாறி இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த செக்ஷன் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டைல் கைட்ல ஒரு காம்பவுண்டை ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணலாம் எது இதெல்லாம் நம்ம பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் செக்ஷன் டைட்டில் தான் நம்ம ஆட் பண்ணணும், டிசைன் பண்ணணும். அடுத்து இப்போதைக்கு இதை ஆட் பண்ணணும் தான், பட் நம்ம தேவைப்படுறப்ப பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம கேட்சியா இதெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராக்ரஸ் பார், இந்த ப்ராக்ரஸ் பார் வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு இது மட்டும் நான் பண்ணிட்டேன்னா போதும். இந்த HTML 100% அந்த ஃபுல் விட்த்துக்கு இருக்கு. இதை நான் பண்ணிட்டேன்னா கீழே இருக்க எல்லாமே பண்ணிக்கலாம். பட் நான் எப்படி பண்ணணும்னா என்ன நம்பர் கொடுக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஃபில் ஆகும். இப்போ வந்து 100 கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஃபுல்லா வரணும், 90 கொடுத்தேன்னா 90% வரணும். அந்த மாதிரி நான் ஒரு காம்பனண்ட் பில்ட் பண்ணணும். இதை என்ன வைக்கலாம்னா ப்ராக்ரஸ் பார் அப்படின்னு வைக்கலாம். அப்படி ஒரு காம்பவுண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர், அதுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. கரெக்டா? ஒரு நம்பர் அது கீழே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஷோ பண்ற மாதிரி இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் சொல்லலாம். ஸோ ஃபேக்ட்ஸ்னே சொல்லலாம். இங்கே ஃபேக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கரோசல். கரோசல்லையுமே வந்து ஒரு இமேஜ், ஒரு இந்த செக்ஷன் வந்து திரும்ப திரும்ப வந்துருக்கு. ஒரு இமேஜ் இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் சாரி டெக்ஸ்ட், அப்புறம் அவர் என்ன பண்றாருங்கிறது, தென் அவர் என்ன சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு என்ன கொடுக்கலாம்? சரி, இப்போதைக்கு நான் டெஸ்டிமோனியல் கொடுக்குறேன், பட் இதை நம்ம மாத்திடுவோம். ஏங்கிறதே அந்த டைம்ல நான் சொல்றேன். இந்த பேஜ்ல எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே ரிப்பீட்டடா யூஸ் பண்ற மாதிரி இல்லை. இதுல பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு டைட்டில் இருக்கு, அதுக்கப்புறமா ஒரு லேபிள் இருக்கு, தென் ஒரு இட்டாலிக் செக்ஷன் இருக்கு, அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம்னா டைம் லைன் அப்படின்னு சொல்லுவோம். டைம் லைன்னு சொல்லுவோம். ஸோ சம்மரியையும் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸையும் பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் தான், பட் இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு காம்பவுண்ட் வந்துருக்கு. ஓகேவா? இதுக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா காம்பவுண்ட் நம்ம சைகையில இது இருக்கும், பட் வேணும்னா இந்த லேபிள் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுலாம். டைம் லைன் ஒரு காம்பவுண்ட் நம்ம பில்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ சர்வீசஸ்க்குள்ள ஒரு பாக்ஸா ஒரு டிசைன் இருக்கு, ஒரு லோகோ இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் இருக்கு. நான் இப்போதைக்கு சர்வீசஸ்னு வைக்கிறேன், பட் இதுக்கும் நம்ம வந்து பின்னாடி நேம் மாத்திடுவோம். எதுக்கெல்லாம் எனக்கு பார்த்ததும் நேம் தோணுதோ அதுக்கு நான் நேம் வச்சிடுறேன். எதுக்கெல்லாம் எனக்கு பார்த்தோம் ஒரு நேம் தோணலையோ அது எல்லாத்தையும் வந்து நான் ஸ்டார் மார்க் போட்டு வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம வந்து வேற ஒரு பேரா மாத்திடுவோம். போர்ட்ஃபோலியோலையும் பாக்ஸா இருக்கு, பட் இந்த பாக்ஸுக்கும் இந்த சர்வீஸ்ல இருக்கிற பாக்ஸுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா? சர்வீஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஐகான் தான் இருக்கு. ஒரு நான் ஹோவர் பண்றப்போ அந்த ஐகானோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுது. பட் போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கு, மூவ் பண்ணனா அந்த இமேஜே ஜூம் ஆகுது. ஓகே, மூவ் பண்ணனா இமேஜே ஜூம் ஆகுது, அப்புறம் ஒரு ஓவர்லே எல்லாம் வருது. ஸோ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இதையும் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோன்னு இப்போ வச்சுக்கலாம். யூ வில் சேஞ்ச் இட்.
ஏதோ பூட்ஸ்ட்ராப்ல ஒரு காம்பவுண்ட் நேம் இருக்கு, அதை பார்த்துட்டு அந்த பேர் இங்க கொடுத்துருவோம். அதுக்கடுத்து டேப் ஃபீச்சர், பட் இப்போதைக்கு நம்ம டேப் பண்ண மாட்டோம். இது ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் பண்ணுவோம். ஸோ வி கேன் ஸ்கிப் தட் பார்ட். கான்டாக்ட் பேஜ், டைம் வந்து கான்டாக்ட் பேஜ்லயும் டைட்டில் இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணிட்டோம். பேராகிராஃப் தான். அது கீழே பார்த்தா இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, லொகேஷன் காமிக்கிற மாதிரி ஐகான் லெஃப்ட் சைட்ல இருக்கு. அப்புறம் டெக்ஸ்ட் இதெல்லாம் இருக்கு. இது ஒரு காம்பவுண்டா வச்சுக்கலாம். என்ன பேர் கொடுக்கலாம்? கான்டாக்ட் இன்ஃபோ வைக்கலாம். வேற ஒரு பேர். ஏன் வேற ஒரு பேர் கொடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அப்புறம் ஃபார்ம் எலிமெண்ட்ஸ், கான்டாக்ட் ஃபார்ம் தான். ஸோ இவ்வளோ காம்போனன்ட்ஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் தேவையான பேசிக் திங்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பேசிக்கா என்னென்னலாம் நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண வேண்டியது அது எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். பட் இதுல ஸ்டார் மார்க் போட்டிருக்கேன்ல, அது எல்லாத்துக்கும் நான் வந்து தப்பா பேர் கொடுத்துருக்கேன். ஆஸ் பர் ஸ்டைல் கைடோட கைடன்ஸ் படி நான் வந்து நேம் கொடுக்கவில்லை. ஓகே, எப்போதுமே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டைல் கைட்ல ஒரு காம்பவுண்டுக்கு பேர் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த செக்ஷனோட நேமா இருக்க கூடாது. ஓகேவா, ஸ்டைல் கைடுக்கு நீங்க நேம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு செக்ஷனோட நேமா இருக்கக்கூடாது. இப்ப இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிமோனியல் வந்து ஒரு செக்ஷன். கரெக்டா, எங்க இருந்துச்சு, போர்ட்ல இருந்துச்சு. டெஸ்டிமோனியல் ஒரு செக்ஷன். ஸோ இந்த டிசைனை நான் வேற ஒரு செக்ஷனுக்கு நாளைக்கு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதே செக்ஷனை வந்துட்டு நான் என்னோட ஸ்கில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ இந்த காம்போனண்டோட நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆயிடும். கரெக்டா, ஏன்னா இந்த டிசைனை ஒரு இமேஜ் இருக்கு, அதுக்கு இப்ப என்னோட ப்ராடக்ட்டை நான் ஷோ பண்றதுக்கு கூட இதே டிசைன் யூஸ் பண்ணேன். ப்ராடக்டோட தம்ப்நெயில் வச்சிருப்பேன், அதுக்கப்புறம் ப்ராடக்டோட நேமு அண்ட் அதை பத்தின ஒரு சின்ன நோட்ஸ், என்னென்ன டெக்ஸ்டாக்லாம் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன். இதுக்கும் கூட இதே டிசைன் யூஸ் பண்ணலாம். அப்போ கோடிங் எப்படி இருக்கும்னா அதோட கிளாஸ் நேம்ஸ் எல்லாம் டெஸ்டிமோனியல் இருக்கும். இதை ரெப்ரசென்ட் பண்ற அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து டெஸ்டிமோனியல் இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து என்னோட ப்ராஜெக்ட்ஸ் காமிக்கிறதா இருக்கும். கரெக்டா, அதனால எந்த காரணத்தை கொண்டும் நம்ம இந்த ஸ்டைல் கைடு ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த காம்போனண்ட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ற காம்போனண்ட்டுக்கு அந்த செக்ஷனோட டைட்டில் நேம் வைக்கவே கூடாது. நம்ம மைண்ட் வந்து என்ன சொல்லும்னா டைட்டில் நேமே தான் சொல்லும். இது டெஸ்டிமோனியல் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம மைண்ட் வந்து அப்படி ரீட் பண்ணி வச்சிருக்கோம், இந்த செக்ஷன் இதுதான், இந்த செக்ஷன் இதுதான்ட்டு. பட் ஒரு நல்ல டெவலப்பர் என்ன பண்ண மாட்டார்னா அந்த செக்ஷனோட பேரை அந்த காம்போனண்ட்டுக்கு வைக்க மாட்டார். செக்ஷன் அந்த கண்டென்ட் வேற, காம்போனன்ட் வேற அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியரா இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் அதுக்கு வந்து நீங்க என்ன வைக்கலாம் அப்படின்னா, பூட்ஸ்ட்ராப்ல ஒரு காம்போனன்ட் இருக்கு, அதை நிறைய யூஸ் பண்ணுவோம். வெப்சைட் போகிறேன். காம்போனன்ட்ல கார்டு அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ இந்த கார்டு தான் நம்ம வந்து வேற வேற விதமா டிசைன் பண்ணுவோம். கார்டுனா என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் எலமெண்ட், காம்பினேஷன் ஆஃப் ஆர் கலெக்ஷன் ஆஃப் சொல்லலாம், கலெக்ஷன் ஆஃப் மோர் தென் ஒன் எலமெண்ட் டு ரெப்ரசென்ட் சேம் செட் ஆஃப் டேட்டா. ஒரு சேம் செட் ஆஃப் டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நம்ம வந்து மோர் தென் ஒன் எலமெண்ட்டை குரூப் பண்ணி வச்சிருப்போம். அதுதான் கார்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னதான் இருக்கு, ஒரு இமேஜ் இருக்கு, ஒரு டைட்டில் இருக்கு, ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஒரு பட்டன் இருக்கு. கரெக்டா, ஸோ இதுதான் கார்டுன்னு சொல்லுவாங்க. இதோட லுக் அண்ட் ஃபீல் வந்து மாத்திட்டே இருப்பாங்க அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ டெஸ்டிமோனியல் எப்படி இருக்கு, அங்கேயும் இமேஜ் தான் இருக்கு, அங்கேயும் டைட்டில் தான் இருக்கு, அங்கேயும் டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கு. ஆனா இமேஜ் சின்னதா இருக்கும், டைட்டில் பெருசா இருக்கும். பட் அதே இது சர்வீஸ் செக்ஷன் போனீங்கன்னா, சர்வீஸ் செக்ஷன் போனீங்கன்னா எங்கேயும் இமேஜ் தான் இருக்கு,
டைட்டில் தான் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கு. ஆனா இங்க வந்து இமேஜ் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோல வந்து வச்சிருப்பாங்க. இங்க சென்ட்ரலைன் பண்ணிருக்காங்க, கேப் கம்மியா இருக்கு, சுத்தி ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு ஷேடோ கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் செக்ஷன் இப்படி காமிச்சாதான் அவங்களுக்கு வந்து கேட்சியா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ போர்ட்ஃபோலியோ செக்ஷன் போனேன்னா இதுவும் கார்டு தான். ஆனா இங்க வந்து பார்த்தா நான் டைட்டில வந்து காமிக்கவே இல்லை. இங்க எனக்கு ப்ரிடாமினண்டா இமேஜ தான் காமிக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா போர்ட்ஃபோலியோ அப்படி காமிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் சிமிலர் ஐட்டம்ஸ் லைக் ஒரு இமேஜ் இருக்கும், ஒரு டெக்ஸ்ட், ஒரு டைட்டில் இருக்கும், ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதுக்கு ஒரு 1 or 2 பேராகிராஃப்ஸ் இருக்கும் அண்ட் லிங்க்ஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதை குரூப் பண்ணி வச்சிருக்கிறது தான் என்னது கார்ட்ஸ். ஐயா ஈவன் இப்ப இதை கூட நம்ம ஒரு கார்டுன்னு சொல்லலாம். இந்த ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லியிருப்போம்ல, இதை கூட நம்ம ஒரு கார்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு டெக்ஸ்டும் ஒரு இதுவும் தான் இருக்கு. ஸோ சிமிலரா ஒரு மோர் தென் 2 ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து கார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த கார்டை வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்ட்ஸ் வந்து நம்ம கார்ட்ஸ் விளாடுவோம், சீட்டுக்கட்டு, அது கூட நீங்க அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே அந்த அந்த எப்படி சொன்னா ஒரே கேட்டகரிக்குள்ள அடங்கிடலாம். டிசைன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் அந்த டேட்டா மட்டும் தான் மாறி இருக்கும். ஒரு இதுல வந்து ஜாக் இருக்கும், ஒரு இதுல வந்து கிங் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் வந்து மாறி இருக்கும். அந்த மாதிரி எதெல்லாம் நீங்க சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் we can call it as cards. பட் இந்த கார்டு வேற, இந்த கார்டு வேற, இந்த கார்டு வேற, இந்த கார்டு வேற. ஸோ அந்த இதுக்கு மட்டும்தான் வந்து நம்ம நேம் மாத்தணும். ஸோ என்ன பண்ணுவேன், இப்போ ஃபேக்ட்ஸுக்கு நான் என்ன பண்ணுவேன், கார்ட்ஸ் கார்டு ஃபேக்ட்ஸ் வச்சுட்டேன். ஃபேக்ட் கூட வச்சுக்கலாம். ஏன் இதுக்கு நான் ஃபேக்ட் வைக்கிறதே தப்பு. இதே இதுல இருந்து வேற ஒன்று கூட வைக்கலாம். கார்டு டைப் 1 வச்சுருவேன். கீழே வச்சுக்கலாம். நம்மளோட ஞாபகத்துக்காக பிராக்கெட்ல போட்டு வச்சிருக்கோம். பட் அங்க வந்து இதை யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்ஸ் நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. டைம் லைன்ங்கிறது வந்து காமன் டேர்ம் தான். நான் வந்து இங்க இங்க வந்து இப்படி கொடுத்ததுனாலதான் தப்பு. எப்படி இங்க இருந்துச்சு ரெசியூம்ல இருந்துச்சா, ரெசியூம் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்துருந்தேன்னா தப்பு. ஏன்னா கண்டிப்பா வந்து இது ரெசியூம் கிடையாது. பட் இந்த மாதிரி டிசைன் வந்து எப்போதுமே டைம் லைன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எந்த எந்த இடத்துல இந்த லுக் அண்ட் ஃபீல் வந்தாலும் அது வந்து இங்க டைம் லைன் சொல்லிக்கலாம். இட்ஸ் அ காமன் டேர்ம் தான். லைக் ஒரு டைட்டில் மாதிரி ஒரு காமன் டேர்ம் தான். நான் வந்து இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்னோ ரெசியூம்னோ இந்த செக்ஷனுக்கு பேர் கொடுத்தேன்னா தான் தப்பு. ஏன்னா ரெசியூம்க்குன்னு பேர் கொடுத்து வச்சிருப்பேன். ஆனா நான் இது வந்து என்னோட கம்பெனியோட ஃப்ளோவை சொல்லியிருப்பேன். எந்த வருஷம் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் போடுறதுக்கு யூஸ் பண்ணேன்னா தப்பாயிடும். பட் டைம் லைன்ங்கிற காம்பவுண்ட் நேம் யூஸ் பண்ணேன்னா கரெக்ட் தான். கம்பெனியோட டைம் லைனா நான் சொல்றேன் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஃபைன். இந்த நேமிங் வந்து கரெக்ட் தான். அண்ட் சர்வீசஸ்ங்கிறது தப்பு. ஸோ சர்வீஸ்க்கு பதிலாக என்ன வரணும், இது ஒரு கார்டு தான். ஸோ டைப் 3 சர்வீசஸ் இதே மாதிரி தான். பேக்கெட்ல இருக்கிறத லாஸ்ட் டெலீட் பண்ணிடுவோம். எப்போனா இந்த டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா. கான்டாக்ட் இன்ஃபோமே ஒரு கார்டு தான். இது வந்து இமேஜ் கூட இருக்காது. அது கார்டுன்னு சொல்றதோட வேற ஒரு நேம் சொல்லலாம். இது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு லிஸ்ட் ஐட்டம் மாதிரி பாக்குறேன். ஓகேவா, இது வந்து ஒரு லிஸ்ட் ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஏன்னா வெர்டிகலா வேற வந்திருக்கு. ஸோ ஒரு லிஸ்ட் ஐட்டமா வச்சுட்டு ஒரு லிஸ்ட் ஐட்டம்லையும் சேம் ஐட்டம்ஸ் தான் இருக்கு. அந்த லிஸ்ட்டுக்குள்ள இது எல்லாம் சேர்ந்து ஒரு லிஸ்ட், அதுக்குள்ள ஒரு ஐகான் இருக்கு, ஒரு டைட்டில் இருக்கு, ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து நேம் கொடுத்துக்கலாம். கார்டுன்னு சொன்னோம்னா யூஸ்வலா வந்து எப்படி இருக்கும்னா ஹரிசாண்டலா தான் இருக்கும். அது கொஞ்சம் பெருசா இருக்கும். இது ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால இது வந்து லிஸ்ட் ஐட்டம்னு வச்சுக்கலாம். லிஸ்ட் ஐட்டம்க்கு இது வந்து 1.
அண்ட் கான்டாக்ட் ஃபார்ம் சொல்றது தப்பு. ஏன்னா இதே ஃபார்ம் வந்து நாளைக்கு வந்து நான் வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவேன். என்கொயரிக்கு யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்து தவறாக ஆகிவிடும். அதனால ஃபார்ம் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஃபார்ம் டிசைன் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து திரும்ப டிசைன் பண்ணிப்போம். இந்த டிசைன் மட்டும் தான் எனக்கு வேற மோஸ்ட்லி ஒரு பேஜுக்கு வந்து ஒரே ஒரு டிசைன் டைப் தான் இருக்கும். ஸோ அந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னா சரி இந்த ஃபார்ம் டைப் ஒன்னே யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து நேம் கொடுக்கணும். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல? இந்த மாதிரி நேமிங் ப்ராக்டிஸ் பண்றதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும். பட் பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணீங்க, பூட் ஸ்ட்ராப்ல இருக்க காம்போனன்ட்ஸ் இப்ப நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, இந்த காம்போனன்ட்ஸ் என்ன படிச்சிருக்கோமோ அது அத ஞாபகம் வச்சு நீங்க மேப் பண்ணீங்கனாலே போதும். உங்களால அந்த செக்ஷனோட பேர் கொடுக்காம காம்போனன்ட்க்கு ஒரு காமன் நேம் வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? இதை ஒரு ஹேபிட்டா வச்சீங்கன்னா உங்க கோட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பண்ற தப்பு என்ன இருக்குன்னா அபவுட் அப்படின்னு கிளாஸ் நேம் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அதே கிளாஸ் நேம் கான்டாக்ட்லயும் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்க டெவலப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அபோர்ட்ட பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அதே இதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தவறு வந்து செய்யவே கூடாது. தீம் வேற, கண்டென்ட் வேற. தீம்க்கு வந்து கண்டென்ட்டோட கிளாஸ் நேம் வரவே கூடாது. இப்ப நம்ம பண்றது வந்து தீமிங். இது வந்து நீங்க இதை பண்ணிட்டீங்கன்னா இதை டெரிவ் பண்ணி நாளைக்கு இன்னொரு பேஜ் கூட நீங்க வந்து டெவலப் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி அந்த மாதிரி சிச்சுவேஷன் கூட வரலாம். ஓகே, இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்ப நம்ம பார்த்ததுல இப்ப டெக்னிக்கலா எதுவுமே பார்க்கலாம். நம்ம ஒரு இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். டவுட்ஸ் இல்லைன்னா சைன் போடலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்டைல் கைட்னு ஒரு பேஜ் போட போறேன். ஸ்டைல் கைடு தனியா ஒரு ஃபோல்டரா இதுல போட்டுக்கலாம். அது வந்து மிஸ் ஆகாது நம்ம இது கூட. ஸ்டைல் ஹைஃபன் கைடு போட்டுங்க. அதுக்குள்ள நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் கிரியேட் பண்றேன். அண்ட் நம்ம இண்டெக்ஸை இப்போதைக்கு நான் அப்படியே காப்பி பண்ணி ஹெட் செக்ஷன் மட்டும் காப்பி பண்ணிட்டு இண்டெக்ஸ்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் பண்ணிருக்கேன். இதுல நான் வேற ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குமா? இப்ப என்ன பண்ணேன்னா இண்டெக்ஸ்ல இருக்கிற பாத் எல்லாத்தையும் அப்படியே நான் காப்பி பண்ணி ஸ்டைல் கைடுங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கிற இண்டெக்ஸ் HTML போட்டேன். எனக்கு இது ஒர்க் ஆகுமா இல்லாட்டி நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கலாம்? இந்த ஃபைல் இந்த இண்டெக்ஸ் HTML வந்து எங்க இருக்குன்னா ஸ்டைல் கைடுக்குள்ள இருக்குது. அண்ட் இந்த இண்டெக்ஸ் HTML வந்து மெயின் டைரக்டரியில இருக்குது. ஸோ இப்போ என்னோட கோடுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா? அது இது ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும்னா கரெக்ட்னு போடுங்க. இல்ல இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா தெர் இஸ் எ மிஸ்டேக் சொல்லுங்க. எனி கெஸ்? லெஃப்ட்ல இருக்கிற இண்டெக்ஸ் வந்து இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். பாடி டயக்ராம் உள்ள எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டேன். லெஃப்ட்ல இருக்கிற இண்டெக்ஸ் வந்து என்னன்னா என்னோட மெயின் டைரக்டரி, என்னோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளேயே இருக்கிற இண்டெக்ஸ் HTML. ரைட் சைட்ல இருக்கிற இண்டெக்ஸ் HTML வந்து என்னன்னா ஸ்டைல் கைடு அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கிற இண்டெக்ஸ் HTML. ஸோ நான் வந்து இந்த HTML மெயின் டைரக்டரி இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இங்க போட்டேன். இதில் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா? ஆர் இது கரெக்டா தான் இருக்கா? எனக்கு வந்து இந்த மெயின் டாட் CSS தேவை.
அண்ட் அந்த ஐக்கான் தேவை. இதுல இருக்க கால் பண்ணிருக்கிற எல்லாமே தேவை. பட் கரெக்டா கால் பண்ணிருக்கணும். டைப்பிங் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் ப்ரௌசர்ல போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஃபாண்ட் ஃபோல்டர் நீட்ஸ் டு பி கால்டு கரெக்ட்லி. யா. ஸோ இது வந்து ஃபாண்டோட ஃபோல்டர் வந்து கரெக்டாக கால் பண்ணணும். பட் ஃபாண்டோட ஃபோல்டர் மட்டும் இல்லை, மெயின் டாட் சிஎஸ்மே கரெக்டாக கால் பண்ணணும். ஏன்னா இப்போ என்னோட ஃபைல் இண்டெக்ஸ் HTML நான் ரைட் சைடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன்ல, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இண்டெக்ஸ் HTML இருக்கு இல்லையா, இது வந்து எங்க இருக்கு? ஸ்டைல் கைடுங்கிற ஃபோல்டர்ல இருக்கு. ஸோ இந்த ஃபைல்ல இருந்து நான் வந்து எதை கால் பண்ணணும்? ஐகோ ஃபாண்ட் சிஎஸ் கால் பண்ணணும். இப்போ இது வந்து என்ன பண்ணும்? டைரக்டா ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள டைரக்டா ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள சாரி இப்போ இண்டெக்ஸ் HTML வந்து என்ன பண்ணும்? டைரக்டா இந்த இண்டெக்ஸ் HTML எந்த ஃபோல்டர்ல இருக்குதோ, இந்த இண்டெக்ஸ் HTML எந்த ஃபோல்டர்ல இருக்குதோ அந்த ஃபோல்டருக்குள்ளேயே ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். ஏன்னா நான் பேக் போல எங்கேயுமே போல. ஸோ எந்த இண்டெக்ஸ் HTML எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அதே ஃபோல்டர் செக் பண்ணி பார்க்கும். பட் அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. ஆனா அந்த ஃபாண்ட்ஸ் எங்க இருக்கு? ஒரு ஸ்டெப் பேக் போனதா இருக்கு. ஸ்டைல் கைடுக்கு வெளியில தான் இருக்கு. கரெக்டா? ஒரு ஸ்டெப் பேக் போனதான் ஃபாண்ட்ஸ்ங்கிறது இருக்கும். நான் என்ன கொடுக்கணும்? // கொடுக்கணும். அதை நான் டெலீட் பண்ணிடுறேன். // ஃபாண்ட்ஸ் ஃபாண்ட்ஸ்க்குள்ள ஐகோ ஃபாண்ட்ஸ்க்குள்ள அதை டெலீட் பண்ணிடுறேன். ஒரு ஸ்டெப் பேக் போறேன். // அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ்க்குள்ள மெயின் டாட் சிஎஸ். இந்த மாதிரி நீங்க அதையே நீங்க செலக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னோட ப்ராஜெக்ட்ல என்ன இருக்குதுன்னா அந்த HTML ஓப்பன் ஆகும். பாடியில எதுவுமே இல்லை, ஸோ எதுவுமே தெரியாது. வந்துட்டு பார்த்தோம்னா சேவ் ஐகான் மட்டும் தப்பா இருக்கு. ஏன்னா அப்படி பார்த்து நம்ம யூஸ் பண்ணல. அதை நம்ம லாஸ்ட் பார்த்தோம் சேவ் ஐகான் அப்படிங்கிறத. ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ப்ராஜெக்ட்ல எந்த ஒரு மிஸ்டேக் இல்லை. மெயின் டாட் சிஎஸ்எஸும் ஐகோ ஃபாண்ட் டாட் சிஎஸ்எஸும் கரெக்டாக கால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட எய்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டைல் கைடு எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்றது தான். ஒரு ஸ்டைல் கைடை நம்ம டெவலப் பண்றது தான். ஸோ இதுக்கு பேசிக் லேஅவுட் மட்டும் நம்ம போடலாம். ஒரே ஒரு நிமிஷம் வில் பி பேக். ஜஸ்ட் மினிட். இப்போ நம்ம ஸ்டைல் கைடு தான் பில்ட் பண்ண போறோம். பேசிக் லேஅவுட் மட்டும் போட்டுக்கலாம். பேசிக் லேஅவுட்னா என்னன்னா, கண்டெய்னருங்கிற ஒரே ஒரு கிளாஸ் நேம் மட்டும் தான். கண்டெய்னர் ஒரே ஒரு கிளாஸ் நேம் போட்டுக்கிறேன். இதுக்குள்ள என்னோட ஒரு காம்பனண்ட்டுக்கும் ஒரு டியூ வச்சுக்கிறேன். இது வந்து செக்ஷன் டைட்டிலுக்கு
இந்த ஸ்டைல் கைட் ப்ரிப்பேர் பண்றப்போ ஒரு விஷயம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னா, ஆ இது வந்து நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அதனால நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். டைமென்ஷன் ஓரியன்டடா குடுக்குறோம் ஸ்டைல்ஸ் குடுக்கும்போது. ஓகே. அது நம்ம பெட்டர் நம்ம அத நான் ஸ்டைல் கைட் ப்ரிப்பேர் பண்ணும்போதே சொல்றேன். இப்போதான் கிட்டத்தட்ட நம்ம என்ன மாரி பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு ரெடிமேட் ஷர்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரெடிமேட் ஷர்ட்ட வந்து நெறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஷர்ட்ட இந்த பேட்டர்ன்ல இருக்கிற இந்த ஒரு இத ஆ ஒரு டைப்ப டூப்ளிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. லைக் ஒரு டீ ஷர்ட் டிசைன ஒரு 1000 டிசைன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாரி நான் வந்து போட்டு வச்சுட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ற வேலைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு இதுக்கு ஒரு டிவ் மட்டும் போட்டு வச்சிருக்கேன். பட் இப்போ பெருசா எதுவும் டிஃபரன்ஸ்லாம் இருக்காது ப்ரௌசர்ல இருக்கும். பட் இந்த செக்ஷனுக்குள்ள போயிட்டு நம்ம அந்த பார்ட்ட பண்ண போறோம். ஸோ செக்ஷன் டைட்டில் என்ன தேவையோ அத ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். தேவையில்லாததெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். செக்ஷன் டைட்டில் என்ன இருந்துச்சு நமக்கு? இந்த மாரி ஒரு டிசைன் வரணும். ஸோ செக்ஷன் டைட்டில் அப்படிங்கிறனாலே வந்து இது ஒரு H2 டேக்ல தான் குடுப்பாங்க. H2 டேக் தான் செக்ஷன் டைட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பேஜ்ல மோர் தென் ஒரு செக்ஷன் இருக்கலாம். அண்ட் அந்த செக்ஷன் டைட்டில் வந்து எப்படி இருக்கணும்? சென்டரா இருக்கணும். ஸோ ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலரு, அப்புறம் ஃபாண்ட் வெயிட் எல்லாமே அப்ளை ஆயிருக்கணும். அப்புறம் அதுக்கு கீழ ஒரு லைன் இருக்கும். இதுதான் வந்து ஆ செக்ஷன் டைட்டிலோடைய ரெக்யர்மென்ட். நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிவ் போட்டுக்கிறேன். அதுக்கு தான் நான் வந்து அந்த கிளாஸ் நேம் குடுக்குறேன். என்ன குடுப்பேன்னா, செக்ஷன் டைட்டில்னு குடுப்பேன். அதுக்குள்ள ஒரு H2 இருக்கணும். என்னைய பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா செக்ஷன் டைட்டில்ல H2 தான் இருக்கணும். அண்ட் தென் அதுல செக்ஷன் நேம் இருக்கும். ஸோ என்னோட CSS நான் தேவையான CSS எழுதி வச்சுக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம எழுதுன எல்லாமே ஹோம் பேஜ்க்கு எழுதுனதுதான். ஆ ஸ்டைல் கைடு வந்து எப்போதுமே எங்க இருக்கும்னா, பேஜோட ஸ்டார்ட்டிங்ல இருக்கும். ஸ்டைல் கைடு வந்து பேஜோட ஸ்டார்ட்டிங்ல இருக்கும். ஏன்னா இத திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால. ஆ CSS பேஜோட ஸ்டார்ட்டிங்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுத போறது வந்து என்னன்னா, செக்ஷன் டைட்டில் காப்பி அப்புறம் செக்ஷன் டைட்டிலுக்குள்ள வந்திருக்கிற எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, டெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆகும். பட் அது வந்து நம்ம பூட் ஸ்ட்ராப்லயே ஒரு கிளாஸ் நேம் இருக்கு. சென்டர்ன்னு சொல்லிட்டு நான் ஸ்டைல் கைடு ப்ரிப்பேர் பண்றேன். அதனால நான் பூட் ஸ்ட்ராப்ல இருக்கிறதே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. நம்ம பூட் ஸ்ட்ராப்ல ஒரு கிளாஸ் நேம் வந்துச்சுன்னா, அதை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா, அது சென்டர் ஆயிடும். இதுக்கடுத்து நான் பண்ண வேண்டியது என்னன்னா, இதோட ஃபாண்ட் ஃபேமிலி எல்லாத்தையும் இங்க இருந்து திருடி நம்ம இதுல போடுறது மட்டும் தான். எங்கேயுமே H2 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுமே செக்ஷன் 2 தான். செக்ஷன் டைட்டில் தான் பேர் வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு எதெல்லாம் தேவைன்னா, ஃபாண்ட் சைஸ் தேவை, ஃபாண்ட் வெயிட் தேவை, டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் தேவை, அப்புறம் மார்ஜின் பாட்டம், பேடிங் பாட்டம். ஓகே. அது வேணா இப்போதைக்கு நம்ம விட்டு வச்சுக்கலாம். பாக்ஸ் மாடல் பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கல.
சரியா ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இது வந்துச்சு. பட் இப்போ மிஸ் ஆயிருக்கிறது எது? இந்த கீழே இருக்கிற அண்டர்லைன் மட்டும்தான். கீழே இருக்க அண்டர்லைன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா மற்ற இதையும் கம்பேர் பண்ணிக்கலாம். எல்லாத்துலயுமே சேம் சைஸ் தான் இருக்கு. ஈவன் தோ டெக்ஸ்ட் சைஸ் மாறிச்சுனாலும் டெக்ஸ்டோட சைஸ் மாறிச்சுனாலும் கீழே இருக்க லைன் வந்து சேமா தான் இருக்கு அண்ட் சென்டரா இருக்கு. ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ண போறோம்? நம்ம ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருந்தோம். எப்படி இந்த அண்டர்லைன் இங்க ஒரு லைன் பார்த்துருந்தோம்ல, அந்த அதே கான்செப்ட நம்ம இப்போ இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இங்க எப்படி பண்ணோம்? அந்த ஏ டேக்குள்ள ப்ராஜெக்ட்ல பண்ணணும். என்ன பண்ணோம்? ஏ டேக்குள்ள ஐன்னு ஒரு டம்மி டிவ் போட்டு வச்சுட்டோம். அந்த ஐக்கு வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பிளாக்கு அப்புறம் விட்த் ஹைட் எல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தோம். அதே மெத்தட்ல இங்க பண்ணிடலாம். பட் எப்போதுமே வந்து லெஃப்ட் லைன்ல இருந்து ஒரு எலமெண்ட் அப்ளை ஆகும். அண்ட் இங்க ரெக்யர்மெண்ட் லெஃப்ட்ல தான் இருந்துச்சு. அதனால ஈஸி ஆயிடுச்சு. பட் நமக்கு வந்து அப்படி இல்ல. கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. பட் ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்கேயும் நான் வந்து ஒரு ஐ டேக் போட போறேன். இங்க ஹெட்டிங் உள்ளே போடலாமா? ஹெட்டிங் உள்ள போடலாம். அது வெளியில கூட போட்டுக்கலாம். பிரச்சனை கிடையாது. பட் ஐன்னு போடுறதுக்கு பதிலாக நான் டிவ்வாவே போடுறேன். ஏன்னா ஐங்கிறது வந்து இன்லைன் எலமெண்ட். பட் இது ஃபுல் விட்டு ஆக்டிவேட் பண்ணதுன்னா டிவ்வாவே கொடுக்குறேன். இதுக்கு வந்து கிளாஸ் என்ன கொடுக்குறேன்னா செக்ஷன் அண்டர்லைன் அப்படின்னு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். செக்ஷன் டைட்டில் மாதிரி டைட்டிலுக்குள்ள செக்ஷன் அண்டர்லைன் அப்படின்னு ஒன்று. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணது அப்படியே அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்கலி டிவ்வுமே ஒரு பிளாக் எலமெண்ட் தாங்கிறதுனால நம்ம டிஸ்பிளே பிளாக் கொடுக்கணும்னு நெசசரி இல்லை. நான் ப்ரௌசர்ல போயிட்டு அவுட்புட் பார்க்கணும். இந்த அண்டர்லைன் வந்துருச்சு. ஆனா எனக்கு வந்து சென்டர்ல வரல. கரெக்டா லெஃப்ட்ல இருந்து வந்திருக்கு. பட் எனக்கு இது சென்டர்ல வரணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளாக் எலமெண்ட்டை சென்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வித்து கொடுத்துட்டு வித்து சம்திங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்ஜின் ஆட்டோ கொடுத்தீங்கன்னா போதும். மார்ஜின் ஆட்டோ ஆர் மார்ஜின் 0 ஆட்டோ விச் மீன்ஸ் டாப்பும் பாட்டமும் 0. டாப்பும் பாட்டமும் நீங்க வேற வேல்யூ கொடுக்கறனாலும் 10 பிக்சல் 20 பிக்சல் கொடுக்கலாம். லெஃப்ட்டும் ரைட்டும் வந்து ஆட்டோ கொடுக்கணும். மார்ஜின் லெஃப்ட் ஆட்டோ மார்ஜின் ரைட் ஆட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செக்ஷன் வந்து சென்டர் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்மளோட எடுத்துக்கலாம். இங்க என்ன சைஸ் இருக்கும் செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா சைஸ் தெரிஞ்சிடும். இது இருக்கு வித் 50 இருக்கு, லைட் 3 பிக்சல் இருக்கு. அண்ட் இந்த கேப்புக்கு அவங்க பேடிங் மார்ஜின் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளோட மார்ஜினே நீட்டா தான் இருக்கு. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பே. ஸோ வி கேன் லீவ் இட் லைக் தட். ஸோ இனி வந்து எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து ஒரு செக்ஷன் டைட்டில் வேணுமோ எப்பப்பெல்லாம் இந்த டிசைன் வேணுமோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம் இந்த கோடை காப்பி பண்ணிடுவோம். இங்க இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கோடை காப்பி பண்ணி நம்ம வந்து அங்க யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? இதுதான் ஸ்டைல் கைடு அப்படிங்கிறது. இதே மாதிரி ஒரு செக்ஷனையும் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணிடுவோம். கிளியரா? ஸ்டைல் கைட்னா என்னன்ட்டு. ஸோ இந்த செக்ஷன்லாம் நம்ம இங்க ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எத்தனை தடவை வேணாலும் நம்ம ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். அடுத்ததான் வந்து நமக்கு இது வந்து ப்ராக்ரஸ் பாரு. அதுக்கும் வச்சுக்கிறேன். அப்புறம் ப்ராக்ரஸ் பார் போய்க்கலாம். யூஸ்வலா ஒரு டெவலப்பருக்கு கொடுக்கப்படாத நேரம் எதுனா அந்த ஸ்டைல் கைடை ப்ரிப்பேர் பண்றதுதான். ஸ்டைல் கைடை ப்ரிப்பேர் பண்ணி நீங்க வந்து உங்க டெவலப்பர் உங்க கிளைண்ட்டை காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்க ரெடி பண்ணவே இல்லையா அப்படிம்பாங்க. பட் நமக்கு தான் தெரியும் தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டோம். பட் அவங்களுக்கு டிசைனர் என்ன காமிச்சாரோ அதே மாதிரி எனக்கு அவுட்புட் காமி அப்படிங்கறத அவங்க எதிர்பார்ப்பாரு. லைக் ஹோம் பேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டியா அப்படிம்பாங்க. இல்லைங்க நான் ஸ்டைல் கைடு தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா
என்னப்பா இவ்வளவுதான் பண்ணிருக்கியா அப்படிம்பாங்க. பட் ஸ்டைல் கீரை பில்ட் பண்ணீங்கனாலே உங்க பேஜுக்கு தேவையான காம்ப்ளெக்ஸான காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். Okay. அடுத்ததா ப்ராக்ரஸ் பார். ப்ராக்ரஸ் பார் எங்க இருந்துச்சு? இங்க இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை அனலைஸ் பண்ணலாம். இது எல்லாம் சேர்ந்து நான் பண்ணணும். நான் என்னெல்லாம் பில்ட் பண்ணணும்னா இந்த செக்ஷனையே நான் பில்டு பண்ணணும். லெஃப்ட்ல வந்து குட்டியா ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, ரைட்ல குட்டியா ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, கீழே பெருசா ஒரு டிவ் இருக்கு. கரெக்டா? பெருசா ஒரு டிவ் இல்ல, ஆக்சுவலா 2 டிவ் இருக்கு. ஒரு டிவ்ல வந்து லைட் கலர் அப்ளை ஆயிருக்கும், இன்னொரு டிவ்ல வந்து டார்க் கலர் அப்ளை ஆயிருக்கும். 100% எனக்கு இப்படி தெரியுது. ஏன்னா லெஃப்ட்ல வந்து ஒரு டெக்ஸ்ட், ரைட் ஒரு டெக்ஸ்ட், அண்ட் இதுல வந்து ஒரு கலர் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் கலர் இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் இதுல ஒரு பேக்ரவுண்ட் கலர் இருக்கு. அது ஆனா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபுல் வித்துக்கும் ஒரு லைட் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபுல் விட்த்ல 90% ஆஃப் தி விட்த்துக்கு வந்துட்டு லென்த் வந்து 90%. 90% விட்த்துக்கு வந்து இந்த நியூ கலர் வந்து அப்ளை ஆயிருக்கு. அந்த மாதிரி தான் வந்து இதை நம்ம ட்ரீட் பண்ணணும். இந்த 90%க்கு பதிலாக நான் வந்து ஒரு கிளாஸ் நேம் வச்சிருப்பேன். கிளாஸ் நேம் வந்து எப்படி இருக்குன்னா 10-20 வச்சுக்கலாம். 10, 20, 30, 40, 50, 60 அப்படின்னு சொல்லி 100 வரைக்கும் இருக்கும். அதுல என்ன வேல்யூ கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இந்த பாரோட வேல்யூ வந்து மாறும். அந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அடுத்த காம்போனண்டா இருக்கும், தட் வி வில் பில்ட். பட் இது இன்னைக்கு இப்ப மனநலம் பாதியில முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஒரு காம்போனண்ட் ஸ்டடி மட்டும் வேணா பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த காம்போனண்ட் என்ன பார்த்தோம்? இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிம்பிள் தான். இது கூட பண்ணிக்கலாமோ? ஸோ காட்டை கோன்ல வந்து சிம்பிள் ஒரு டிவ் இருக்கு. அந்த டிவுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் இருக்கு, அடுத்து ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்க்கு ஒரு சைஸ், செகண்ட் பேராகிராஃப்க்கு ஒரு சைஸ். இதை கூட நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம். வந்து இப்போ பூட்ஸ்ட்ராப் காம்பவுண்ட்ல யூஸ் பண்ணலாம். டேரக்டா நம்மளே ஃபார்ம் பண்ணிடுறோம். இந்த இதுக்கு ஏன்னா பூட்ஸ்ட்ராப் காம்பவுண்ட், பூட்ஸ்ட்ராப்ல இருக்க கார்ட்ஸ்ல வந்து இமேஜ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. பட் இதுல வந்து அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. அதை நான் சிம்பிளாவே பண்ணிடுறேன். ஒரு h3 டேக் போடுறேன், ஒரு பேராகிராஃப் டேக் போடுறேன், h3ல நம்பர்ஸ் போடுறேன், பேராகிராஃப்ல அது என்னன்னு சொல்லுவேன். CSSல டைப் டைப் 1, டைப் 1ல இருக்கு h3, டைப் 1ல இருக்கு பேராகிராஃப். 3 பேஜ் சைடு எழுத வேண்டியது இருக்கும். காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து சென்டர் லைன் ஆகணும். அந்த செக்ஷன்ல சென்டர்ல இது வந்து வித்து கம்மியா தான் இருக்கு அப்படின்னு மட்டும் நீங்க பார்க்கவே கூடாது. அந்த வித்து பத்தி யோசிக்க வேண்டியது வந்து லேஅவுட்டோட வேலை. ஸோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இது ஓவராலா சென்டர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன ஃபாண்ட் இருக்கு, இதுக்கு என்ன ஃபாண்ட் இருக்கு, அது மட்டும் தான் நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ சென்டர் பண்றதுக்கு நமக்கு ஆல்ரெடி கிளாஸ் நேம் இருக்கு. இதர் h3க்கு நீங்க டெக்ஸ்ட் சென்டர் கொடுக்கலாம். ஒரு பேரண்ட்டுக்கு நீங்க வந்து சென்டர் கொடுக்கலாம்.
சென்டர் ஆயிரும். என்ன ஃபாண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க? ஸ்பெசிஃபிக்கா ஃபாண்ட் அப்ளை பண்ணல. ஸோ பாடி டேக்கிங் ஓப்பன் சான்ஸ் பட் நம்ம பாடிக்கு வேற ஒரு ஃபாண்ட் கொடுத்தோம். லெட் இட் பி. ஸோ இதோட ஃபாண்ட் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நம்ம ஓப்பன் சான்ஸ் கிடைக்காது. நம்ம வேற ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதை மட்டும் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அது ஸ்பேன் போட்டுருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா தப்பு. இது ஃபுல் வித் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம H2A யூஸ் பண்ணிக்கலாம். H3A டிஸ்பிளே பிளாக் தேவையில்லை. ஏன்னா H3A ஒரு பிளாக் எலமெண்ட் தான். இந்த கிளைண்ட்ஸ்க்கு என்ன ஸ்டைல் எப்படி இருக்காங்களோ அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேடிங் நான் எடுத்துக்கல, மார்ஜினும் நான் எடுத்துக்கல. சேவ் பண்ணிட்டு சொல்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். பட் இதுக்கு வந்து தப்பான ஃபாண்ட் ஃபேமிலி இருக்கு. ஐ மீன் டிசைன்ல என்ன ஃபாண்ட் ஃபேமிலி இருக்கோ அது இல்லை. அதனால இது மட்டும் தப்பா தெரியும். பட் தட் இஸ் ஓகே. நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இல்லை எனக்கு கரெக்டா தான் வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து மாத்திக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பிரின்சிபல் இருக்கோம்னா சிங்கிள் ஃபாண்ட் ஃபேமிலி தான் என்டையர் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிரின்சிபல் இருக்கும். அதனால இந்த ஃபாண்ட் வந்து கொஞ்சம் தப்பா தான் இருக்கு. இது வந்து ரீடபிலிட்டிக்காக இப்படி வச்சிருப்பாங்க. மேலே கீழே இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் லெட் இட் பி. அண்ட் இந்த கார்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அடுத்த ஒரு கார்டும் முடிச்சிட்டேன். இதுக்கு எனக்கு கரெக்டாக 5 minutes தான் ஆச்சு. அண்ட் இதை வந்து நான் எவ்வளோ வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து இருக்கிற கார்டுங்கிறது டெஸ்டிமோனியலுக்கு வந்து நம்ம ரியலா பூட் ஸ்ட்ராப்ல இருக்கிற விஷயமே யூஸ் பண்ணோம். பூட் ஸ்ட்ராப்லயே வந்து ஒரு டெஸ்டிமோனியல் இருக்கும். சாரி, பூட் ஸ்ட்ராப்ல இருக்கிற கார்ட்ஸே வச்சு நம்ம வந்து பில்டு பண்ணோம். அதுக்கு முன்னால ப்ராக்ரஸ் பார்ட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம வில் கண்டினியூ. எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளாஸ்ல மினிமம் ஒரு 3 கார்டு பண்ணலாம். 2 கிளாஸ்ல முடிச்சிடலாம். வெனஸ்டே தேர்ஸ்டேக்குள்ள கார்ட்ஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா அவர் அப்படி பண்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், அபவுட் பேஜ் தேவையான கார்டை முடிச்சுட்டு அபவுட் பேஜை முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து அடுத்த பேஜுக்கு தேவையான கார்டு பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம ஏதோ சாரி, அபவுட் பேஜ் தேவையான காம்பவுண்டை முடிச்சுட்டு அபவுட் பேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் அடுத்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வெறும் ஸ்டைல் கையிலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ டுமாரோ அவர் கோல் வில் பி டு கம்ப்ளீட் ஸ்கில்ஸ்க்கு தேவையான காம்போனண்ட்டும் டெஸ்டிமோனியலுக்கு தேவையான காம்போனண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து இந்த லே அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தட் வில் பி அவர் டுமாரோஸ் கோல். ஸோ ஐ வில் டார்கெட் மை செல்ஃப் டு கம்ப்ளீட் திஸ் பேஜ் டுமாரோ. நம்ம இது ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஈஸியாவே கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் கேட்ச் அப் டுமாரோ அண்ட் கண்டினியூ தி அபவுட் பேஜ். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வீடியோவை பார்க்காம நீங்களே டெவலப் பண்றப்போ எனக்கு என்ன அவுட்புட் வருதோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான அவுட்புட் உங்களுக்கு வர முடியும். இதுதான் இன்டர்வியூ எக்ஸ்பெக்டேஷன். அவ்வளவுதான். இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த டெக்னிக்கல் ரவுண்ட் ஆர் மிஷின் ரவுண்ட் சொல்லுவோம். மிஷின் ரவுண்டை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எனி டவுட்ஸ்? We can wind up. Great Tuesday. அண்ட் சேம் டைம் நம்ம இதே கூட வச்சுக்கலாம். 7 to 8 இதுதான் எல்லாருமே செட் ஆயிருக்கு. You can follow the same day. Bye.
அண்ணா டாக் தப்பா வருதோ? இதுக்காகவே அவனதே டெய்லி வர சொல்லுங்க.